இந்து அறநிலைத்துறை தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன விஷயம் சொல்ல வரோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். உங்களுடைய பங்களிப்பும் ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுட்டிங்கன்னா இனிமேல் நீங்கள் இந்து அறநிலைத்துறைக்கு தேர்வு எழுதவும் முடியாது, இந்து அறநிலைத்துறையில் பணியாற்ற முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக உருவாக போகுது. ஸோ அதனால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய அறநிலையத்துறையில் 4 தேர்வுகள் இருக்கு. குரூப் 1B, குரூப் 7A. இது சட்டப்படிப்பு படித்தவர்கள் மட்டும் எழுதக்கூடியது. அடுத்தது குரூப் 7B, 8 அனைத்து தரப்பினரும் எழுதக்கூடியதாக இருந்தது. சமீப காலமாக 2024, 25 காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா திமுக அரசு என்ன பண்ணாங்கன்னா, இந்த குரூப் 7B, 8 குரூப் 7B என்ன பண்ணாங்கன்னா குரூப் 2A குரூப் 8 பார்த்தீங்கன்னா குரூப் 4 மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வர ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாமே இந்த எக்ஸாம் எழுதுகிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னால் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்திய அறநிலையத்துறைக்குன்னு தனியாக படித்து தனியாக தேர்வு எழுதி ஆர்வம் உள்ளவங்க மட்டும்தான் எழுதிட்டு இருந்தாங்க. ஆர்வம் உள்ளவங்க மட்டும் தான் இந்திய அறநிலையத்துறைக்கு போயிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த இதுக்குள்ளே கொண்டு வந்தங்காட்டி யார் வேணாலும் வேறு வழியே இல்லாமல் கூட இந்திய அறநிலையத்துறை பிடிச்சோ பிடிக்காமையோ வேறு வழி இல்லாமல் உள்ளே போய் வேலை செய்கிறவங்க நிறைய இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அறநிலையத்துறை அந்த துறைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த சைவ வைணவம், இந்து மத இணைப்புழக்கம் இதெல்லாம் படித்தவங்களுடைய அனைவரும் ஒரு லட்சக்கணக்கான மாணவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல் குரூப் 7A அண்டு 1B பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் அதையும் குரூப் 1ல் கொண்டே மெர்ஜ் பண்ணுறதா ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இது சம்மந்தமான இது பாருங்கள், அந்த இமேஜ் ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள். இதற்கு பார்த்தீங்கன்னா சிபிஐஎம்மும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதே போல் எல்லா எக்ஸாமையும் இணைச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னா இந்திய அறநிலையத்துறையோட செயல்பாடுகள் மிகவும் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அந்த துறைக்கே போகணுன்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எல்லாருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக நிற்கிது. இப்போது இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் ஐயா அவர்களுக்கு சந்தித்து இது தொடர்பான தபால்கள் கடிதங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஐயா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நீங்கள் ஒரு குறைவான நபர்கள் தான் சொல்கிறீங்க, இது எல்லாருமே இந்த விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ அதுக்காக நீங்கள் உரிய தகவல்கள் நீங்கள் அரசுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த லெட்டர் தபால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கீழே லிங்க்கில் கொடுத்துட்றேன். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இது உங்களுக்கு ஷோவாகும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அனுப்புனரில் உங்கள் பெயர் எழுதி கீழே இருக்கிற கண்டென்ட் நீங்கள் கூட ஒரு முறை படித்து பாருங்கள். இப்போ நான் ஸ்க்ரீனில் கூட ஷோ பண்ணுறேன். அனுப்புனர் எழுதி கீழே சைன் பண்ணி இதில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபாக மாற்றிக்கிங்க. பிடிஎஃபாக மாற்றி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிஎம்சிஎலோட அட்ரஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் மெயில் மட்டும் பண்ணால் போதும். குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 நபர்கள்னாலும் இதை நீங்கள் அரசுக்கு சொல்லணும். இதுக்கு ஒரு 10,000 15,000 நபர்கள்னாலும் இருந்தாங்கன்னா மட்டும்தான் இதை நான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். கண்டிப்பாக குரூப் 1B, குரூப் 7A, குரூப் 7B, குரூப் 8 எல்லாமே பழைய நடைமுறையை தொடர்றது நீங்கள் இதுக்குரிய உரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கிற பட்சத்தில் நான் கொண்டு பழைய நடைமுறைப்படியே தனியாக கொண்டு தரேன் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஒரு வாய்ப்பை தவறு விட்டிங்கன்னா குரூப் 1B, 7A மெர்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இனிமேல் இந்திய அறநிலையத்துறைக்குன்னு தனியார் தேர்வுகள் வரவே வராது. அதனால் தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு அனுப்புனரில் உங்கள் பேர் கைப்பட எழுதி 2வது பேஜில் சைன் இருக்கும், சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி சிஎம் செல்லுக்கும் மெயில் பண்ணிடுங்க. அதே போல் இந்திய அறநிலையத்துறை அமைச்சர் அவருடைய மெயில் ஐடியும் கீழே கொடுத்துருக்கேன், அதுக்கும் மெயில் பண்ணிங்க. மறக்காமல் செஞ்சுருங்க. இந்திய அறநிலையத்துறையை மீட்டெடுப்போம். நன்றி, வணக்கம்.